ஜிஎஸ்டி மத்திய அரசு வந்து இப்போ வந்து இன்னையிலிருந்து நடைமுறைக்கு வருதுங்க குறைச்சு 28% வந்து நீ 18 கொண்டு வந்திருக்காங்க. 13 18 இருந்ததெல்லாம் வந்து 5% கொண்டு வந்திருக்காங்க. இதனால வந்து விவசாயிகள் நாங்க வரவேற்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு நடுத்தர மக்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி இதை நாங்க வரவேற்கிறோங்க. ஆனா இதை வந்து முன்னாடியே கொண்டு இருந்தா எவ்வளவு வாழ்வாதாரம் பெருகி இருக்கும். பரவாயில்ல, இப்பயாவது வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து இன்னைக்கு வந்து குறைச்சதுனால வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து எவ்வளவு அன்றாட வந்து இன்னைக்கு தினக்கூலிக்காரரு அந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயி உட்பட்டு கூட நீங்க பயனடையக்கூடியதா இருக்கு. ஒரு சில இதெல்லாம் வந்து பேனா பென்சில் இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்லாத கொண்டு வந்திருக்காங்க. பால் வெண்ணெய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதெல்லாம் வேண்டியது இன்னைக்கு குறைச்சிருக்காங்க. எங்களுக்கு இதனால வந்து விவசாயிகள் வந்து பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அக்ரிகல்ச்சர் உங்களுக்கு வந்து உரம், யூரியா, பொட்டாசு போன்றதுக்கு நீங்க குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் தங்கராஜ். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரிய ஒரு ஒரு சதவீதம் குறைச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்ததை விட 30%, 25%, 27% இருந்ததை வந்து மானியத்தை வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சிறு விவசாயிகளுக்கு 45%, பெரிய சிறு விவசாயிகளுக்கு 55, சிறு விவசாயிகளுக்கு 45 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பா விவசாயிகள் நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் என்னன்னா, ஒரு டிராக்டர் வாங்கினா 1,80,000 வருது அப்படின்னா எங்களுக்கு மானியம் முதல்ல வந்து ஒரு 40,000 கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து 1,10,000 மானியம் கிடைக்குது. அப்படிங்கும்போது நாங்கள் 60 கட்டினா போதும், 70 கட்டினா போதும். இது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்குது. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அம்சமா இருக்குது. அதே மாதிரி எங்க விளைபொருட்களை வந்து கொள்முதல் பண்ணி அப்பப்போ உடனடியே பணம் கொடுத்தா பரவாயில்ல. கரும்புக்கும் 2 வருஷம் பண்றாங்க. இந்த வருஷம் நெல் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டுக்கு கொடுத்து ரொம்ப இழுத்துட்டு இருக்காங்க. அது மத்திய அரசாங்கம் போதிய நிதி வந்து மாநில அரசுக்கு ஒதுக்குறது லேட் பண்றாங்க. அதை லேட் பண்ணாம உடனடியே ஒதுக்கி எங்க நெல் கொள்முதல்ல வந்து நெல் முளைக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி கரும்புக்கு வந்து ரொம்ப லேட் பண்றாங்க. 2 வருஷம் கூட பண்ணிடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு விவசாயி 2 வருஷம் கரும்பு பண்ணலாம், அவன் என்ன பண்ண முடியும்? அதனால அதை கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும்னு